ஒவ்வொரு நாளும் காலையிலே வேத வசனங்களை வாசிக்கும் போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் எப்படின்னா மாடு போய் புல்லை மேய்கிற மாதிரி போகிறோம், சபைக்கு போகிறோம், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்குறோம், வசனங்கள் முழுமையாக என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொள்கிறோம். அது வசனத்தை என்ன செய்கிறோம்? உள்வாங்கி கொள்கிறோம். ஆனால் வசனத்தை ஒரு தடவை கேட்டுட்டு பாருங்க அப்படியே விட்டுட்டோம்னா அந்த வசனத்தினுடைய நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதனோட அர்த்தத்தை நாம் முழுமையாக என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்போது நாம் கேட்ட வசனம், வாசித்த வசனத்தினுடைய முழு அர்த்தம், அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு தெளிவாக என்ன பேசுகிறாரு, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற முழு புரிந்து கொள்ளுதல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வசனத்தை கேட்ட பின்பு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை தியானிக்க வேண்டும்.